நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான பூண்டு முட்டை சாதம் தான் பண்ண போகிறோம். சாதம் பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, ஒரு 5 பல் பூண்டை இடித்து எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 2 முட்டையை உடச்சி வச்சுருக்கிறேன். இப்போ முட்டையை சேர்த்துடலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், முட்டைக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா முட்டையை நல்லா கலந்து விட்டுடலாம். முட்டையை கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துடலாம். சாதம் சேர்த்து முட்டையோடு நல்லா கலந்துடலாம். இப்போ சாதம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான பூண்டு முட்டை சாதம் ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.